உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயன் தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படி என்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயகூர்ந்து விளக்குங்கள். வைணவம் என்ன சொல்கிறது என்றால், நீ என்றைக்குமே ஜீவாத்மா பரமாத்மாவை அடையவே முடியாது. அதனால் நீ கடைசி வரலும் நீ பரமாத்மா மேலே பக்தி வச்சு காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அவரோட நீ வந்து அடியேனா இருக்கலாமே தவிர நீ அவருக்கு நிகராக அவருக்குள்ளே போய் ஐக்கியமே ஆக முடியாது. அதனால் எப்பவுமே நீ வந்து அவர் மேலே பக்தியும் காதலும் செலுத்துனது. இந்த வைணவம் தான் இதை சொல்லுகிறது. வைணவம் என்பது புதன் என்கின்ற கிரகத்தின் ஆதிக்கத்தில் செயல்படுகிறது. இந்த புதன் தான் வந்து வியாபார கிரகம், அந்த புதன் தான் ஜோதிஷ கிரகம், அந்த புதன் தான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுது. காரணம், அதுகிட்ட இருந்து வரக்கூடிய வியாபாரமும் அதுகிட்ட வரக்கூடிய புத்தியும். வியாபாரம் இல்லைன்னா உங்களுக்கு ஏது பணம்? உத்தியோகத்துக்கு போனால் கூட அங்கேயும் வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு வர்றது என்ன? எதுக்காக உங்களுக்கு உத்தியோகம் தரான்? நீங்கள் உங்கள் புத்தியை வச்சு தான் உத்தியோகம் தரான். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தால் நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு. உங்கள் புத்திசாலித்தனம் கம்மியாக இருந்தால் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த புத்திக்கு அதிபதி புதன். அப்போது புதன் என்பவன் வியாபாரம். இந்த உலகத்தில் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கணும். என்ன வியாபாரம்? பொருள் வியாபாரம் இல்லை, மனித உயிர் வியாபாரம் நடக்கணும். இல்லை, அப்போ தானே வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் வைணவம் என்ன சொல்லுதுன்னா, நீ பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இரு. என்றைக்குமே பெருமாள் கூட போய் நீ ஐக்கியமாக முடியாது. ஆனால் அவருடைய அழக ரசி, அவருடைய இப்போ வந்து பொருளை ரசி, இனியும் பொருளை வந்து சந்தோஷமாக இன்பமாக இரு. அதனால தான் சைவ ஆலயங்களுக்குள் நீங்கள் போங்கள். அங்கு ஒரு விதமான வந்து வைப்ரேஷன். அது என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னா, நீங்கள் அந்த சைவ ஆலயங்களுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய பொருள் வளத்தை பார்க்க முடியாது, பட் அருள் வளத்தை நிறைய பார்க்கலாம். நீங்கள் சாக்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி ஆலயங்கள் போய் பாருங்கள். மகாலட்சுமி கோயில் போய் பாருங்கள், இப்போ பார்வதி தேவி கோயில் போய் பாருங்கள், என்ன கல்கத்தா காளி கோயில் போய் பாருங்கள், தட்சிணேஸ்வரம் போய் பாருங்கள், வைஷ்ணவ தேவி கோயில் போய் பாருங்கள். இப்படி எந்த விதமான அம்மன் கோயிலும் போய் பாருங்கள். அங்கே ஒரு விதமான பெண் தன்மை வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம், அது சாக்தத்தை வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் செயல்படக்கூடிய கோயில்கள் அதெல்லாம். பிறகு வைணவ ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க. பின்ன புதன் புத்தி வந்தாலே செல்வ செழிப்பு தானே. நீங்கள் அமெரிக்கா வந்து ஏன் இவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருக்குது? புத்தி. அந்த புத்தியை வச்சுக்கிட்டு தானே வந்து நம்ம 30 கோடி பேரை அவன் அடிமைப்படுத்தினான். அந்த புத்தியில் தானே அவன் துப்பாக்கி கண்டுபிடிச்சான். நம்மால் வேல்கம்பு வீச்சருவா வந்து கடப்பாறை எடுத்துன்னு போய் சண்டை போடும்போது அவன் தானே வந்து டிஷன் வந்து கன்னுக்குள்ளே சுட்டான். நம்ம கன்னை எடுத்து சுடுறதுக்கு உங்களுக்கு எந்த உழைப்பும் தேவையில்லை. ஆனால் ஒரு கத்தி எடுத்து போகிறது பண்ணுறதுக்கு எவ்வளோ உடம்புல வந்து பலம் இருக்கணும். ஆக புதன் புத்திக்கு அதிபதி. இன்னைக்கு அவன் உலகத்தையே ரவுடி ஆயிட்டானே. எதை வச்சு ரவுடி ஆனா? ஆம் பவர். அந்த ஆம் பவர் புத்தி தானே கண்டுபிடிச்சது. அணுகுண்ட புத்தி தானே கண்டுபிடிச்சது. ஐன்ஸ்டீன் ஜாதகத்தில் புத்திஸ்தானத்தை 10ல் உச்சம் அவர் தானே. அணுகுண்டால் இந்த பூமி பந்தையே துண்டாட முடியும்னு கண்டுபிடிச்சாரு. ஆக புத்தி என்ன நினைக்குது? எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்குது. அதனால அது எப்பவுமே பரமாத்மா கிட்ட போய் சேர்றதுக்கு விரும்பாது. சேர முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. புதன் ஆதிக்கம் பெற்றவன் சேர மாட்டான். கிருஷ்ண பரமாத்மா ரிஷபராசி 5ல் வந்து புதன் உச்சம். அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும்னு தானே கண்ணதாசன் பாடினாரு. அவன் எப்போதுமே மோகத்தில் லயிப்பவன். அதனாலதான் வைணவம் என்ன சொல்லுது? உலகம் என்னும் மாய மோகத்திலே நீ எப்போதுமே இருந்துகிட்டு பகவான் மேல பக்தியும் காதலும் மட்டும் செலுத்துன்னு சொல்லுது. ஏன்னா புதன் வந்து மோகம். புதன் தான் மோகி. எல்லாத்தையும் மோகிப்பான். பொம்பளை மட்டும் மோகிக்கிறது இல்லை, நல்ல வாசனை திரவங்களை மோகிக்கிறது, நல்ல ஆடைகளை மோகிக்கிறது, நல்ல வந்து உணவை மோகிக்கிறது, நல்ல பொருள் செல்வத்தை மோகிக்கிறது, அருள் செல்வத்தை கூட மோகிக்கிறது தான். அதுக்குள்ள போய் ஐக்கியமாவது இல்லை. சூரியன் அப்படி கிடையாது, ஐக்கியமாயிடுவான். ஒரு சிவபக்தன் போய் சிவனுக்குள்ள ஐக்கியமாயிடுவான். அதே மாதிரி சாக்தம் என்கின்ற சொல்லுகின்ற சக்தி வழிபாடுனா 30 தேவியர்கள், சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி தேவி, இந்த 3த்துக்குள்ளும் போய் ஐக்கியமாயிடுவான். அப்படிதான் பரமஹம்சர் ஐக்கியமானாரு. போய் யாருக்குள்ள?
காளி, கல்கத்தா காளிக்குள்ள ஐக்கியமானார். ஆனால் வைணவ பிரிவை சார்ந்தவர்கள் என்றைக்குமே பரமனை சார்வதை விரும்புவதில்லை. அவர்கள் என்றைக்குமே சிவனோடு போய் கலக்குவது சூரியனோடு போய் கலக்க மாட்டாங்க. ஏன்னா புதனை இளவரசன் சொல்லுது ஜோதிடத்துல. இளவரசன் என்ன பண்ணுவான்? அவன் கட்ட வீட்டுக்குள்ள போயிட்டான். ராஜா இல்ல, அவன் இளவரசன். இளவரசன் வேற, ராஜா வேற. சூரியன் ராஜா, சந்திரன் ராணி. ராஜா ராணிக்கு தான் கஷ்டம் தெரியுமே தவிர இளவரசன் என்ன கஷ்டம் தெரியும்? ராஜா இந்த உலகத்தை உருவாக்கிட்டாரு, ராணி அதை பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கா சக்தி. இவன் சந்தோஷமா சுத்துறான் புள்ள. இளவரசன் இவன். எந்த பணக்கார வீட்டு பிள்ளையாவது கஷ்டப்படுறானா? இல்லை எந்த ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாவது மோட்சம் வேணும், முக்தி வேணும்னு புத்தர் மாதிரி கிளம்புனானா? புத்தர் கிளம்புனார்னா சத்திரியர். அவருக்கு சூரியன் உச்சம் பத்தில். அதனால தான் அவர் நெருப்பு வழியை தேர்ந்தெடுத்தார். யாருக்கு எந்த கிரகம் உச்சமோ அந்த வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சூரியன் உச்சமாக இருந்தால் நெருப்பு வழி, சந்திரன் உச்சமாக இருந்தாக்கா குளிர்ந்த வழி, புதன் உச்சமாக இருந்தாக்கா காலையில் மீண்டும் கும்பிடுவேன், மத்தியானம் கும்பிடுவேன், நைட்டு கும்பிடுவேன். எல்லாமே ராமானுஜதாசன்னு சொல்லுவேன். வைணவத்தில் என்ன தெரியுமா? பொட்டு கட்டின மாதிரி பொட்டு கட்டிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிரியை இருக்குது. கிரியைன்னா ஒரு சடங்கு இருக்குது. அந்த சடங்கில் இன்று முதல் நான் ராமானுஜதாச அடியேன். பெண் பிள்ளையாக இருந்தால் இன்று முதல் நான் ராமானுஜ தாசி அடியேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இல்லை விஷ்ணு அடியேன், விஷ்ணு தாசி, இல்லைன்னா விஷ்ணுதாசன். அவ்வளோதான். விஷ்ணுதாசன், விஷ்ணுதாசி, அவ்வளோதான். அவங்க தாசியாகவே இருப்பாங்க. கடைசி வரல தாசியாக இருந்து பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவர் புகழை பாடிக்கிட்டு பிரபந்தம், திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள் இப்படி பாடிக்கிட்டு அவர் நாமகரணங்களை சொல்லிக்கிட்டு அதை வியாபாரமாக்கிக்கிட்டு அதை இன்னும் பெருமளவு வியாபாரமாக்குவாங்க. அப்படித்தான் இன்று திருப்பதி என்கின்ற வைணவ ஆலயம் உலகிலேயே நம்பர் 1 இந்துக்களுடைய வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. எப்படி வருது பார்த்தீங்களா? கிரகங்கள் கிட்ட இருந்து தான் ஆன்மீகம் வந்ததுன்னு நான் சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போல. அதுக்கான ஆதாரங்களை தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. புதன் வியாபாரம், திருமலாவில் நடப்பது மாபெரும் வியாபாரம். வேற எந்த தொழில் பண்ணாலும் நீங்க அவ்வளோ வியாபாரம் பண்ண முடியுமா? அம்பானியால் அவ்வளோ வியாபாரம் பண்ண முடியுமா? பில்கேட்ஸால் கூட பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புதன் பண்ணுவான். புத்தி இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் என்று ஒன்று உண்டென்றால் அது உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் என்பது நான் சொல்கின்றேன். இது சத்திய வாக்கு. வானமண்டலத்திலிருந்து எனக்கு வந்த வாக்கு. நோட் பண்ணிக்கிங்க. அதிர்ஷ்டன்றது வேறு எதுவுமே கிடையாது. 1,00,000 கோடி கூட அதிர்ஷ்டம் கிடையாது. புத்திசாலித்தனம் இல்லைனாக்கா ஒரே ஒரு வியாபாரத்தில் 1,00,000 கோடி வெளியே போயிடும். ஒரே ஒரு முட்டாள்தனமான ஒரு மூவ் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் 1,00,000 கோடி ஒரே நாளில் போயிடும். திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் ஒரே நாளில் 50 கோடி விட்டுருவாங்க. படம் ஃபெயிலர்னு நியூஸ் வந்ததுன்னா 50 கோடி காலி. அதே மாதிரி ஒரு மூவ் தப்பாக போச்சுன்னாக்கா பில்கேட்ஸ் ரோட்டுக்கு வந்துடலாம். ஆனால் புத்தி இருந்தால் ரோட்டில் இருக்கிறவங்க பில்கேட்ஸ் ஆகிடலாம். அதனால தான் வைணவ ஆலயங்களிலே செல்வம் கொழிக்கும். வைணவ ஆலய விக்கிரகங்களில் இருக்கும் செல்வத்தின் ஒரு பங்கை கூட சிவாலயத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் நெருப்பு இல்லையா? எரிச்சிரும். எதை போட்டாலும் எரிச்சிரும். சூரியனுக்குள்ளே போய் தங்கத்தை போட்டாலும் எரிச்சிரும். சூரியனுக்குள்ளே போய் வெள்ளியை போட்டாலும் கூழாயிடும். தங்கத்தை போட்டாலும் கூழாயிடும். வைரத்தை போட்டாலும் பீஸ் ஆகிடும். நொறுங்கி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த ஒரு சூரியனுக்குள்ளே இருந்து தான் தங்கமும் வந்திருக்கு, வைரமும் வந்திருக்கு, வெள்ளியும் வந்திருக்கு, 7 உலோகங்களும் வந்திருக்கு, 7 வித கலவைகள் வந்திருக்கு, 6 கிரகங்களும் வந்திருக்கு. அதுதான் விஞ்ஞானம், அதுதான் மெய்ஞானம். மெய்ஞானத்தில் இருப்பதை விஞ்ஞானம் 5000 ஆண்டுகள் கழித்து கண்டுபிடிக்குது. ஆனால் புதன் என்பவன் அவன் யாரோடு சேரினும் அவனே ஆவான். யாரோடு சேரினும் அவனே ஆவான் என்னும் போது அவன் எப்படி போய் பரம்பொருள்கிட்ட சேர்ந்தா சொல்லிப்பான் வாயால், நான் பரம்பொருள் ஆயிட்டேன், நான் பரம்பொருள் உணர்ந்துட்டேன்னுவான். ஆனால் உணர முடியாது. அவன் தான் தன்மையாச்சே. வாழ்க்கை என்ற வியாபாரம் நடக்க வேண்டும். வாழ்க்கைக்கு வாழ்க்கை தேவை. அதனால்தான் வைணவ ஆலயங்களிலே சௌந்தரியமும் அழகும் ஐஸ்வர்யமும் இருக்கும். வைணவ மத பிரிவை இந்து மதத்தில் வைணவ பிரிவை அணுகுபவர்களும் புதனாதிக்கம் பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் ஜாதகத்தில் புதனாதிக்கம் இல்லை என்றால் கூட அவர்கள் அந்த பிரிவில் இருந்தால் கூட பிறகு வெளியேறி விடுவார்கள். பிறகு அந்த ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் சக்தி வழிபாட்டுக்கு வந்துருவாங்க, சாக்தத்துக்கு வந்துருவாங்க. எல்லாம் இங்கு ஆன்மீகம் என்பது கிரக வழியில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் நான் இந்த ஓமானங்கள் தந்து கொண்டிருக்கின்றேன். பிறகு சைவம் சொல்லியாகிவிட்டது, பிறகு சாக்தம் சொல்லியாகிவிட்டது, இப்போது வைணவம் சொல்லியாகிவிட்டது. இப்போது வருகிறேன் கௌமாரம். இந்த கௌமாரம் என்னும் அந்த பிரிவு, இந்து மத பிரிவான 4வது பிரிவு, முருகப்பெருமானை வைத்து அதாவது செவ்வாய் என்ற கிரகத்தை அதிதெய்வமான பஞ்சாங்கத்திலே 65ஆம் பக்கத்தில் போட்டிருக்கும். செவ்வாய் என்ற கிரகத்தின் அதிதெய்வம் முருகப்பெருமானை வைத்து ஆதாரமாக கொண்டு செயல்படும் ஒரு பிரிவு. இந்து மதத்திலே 4வது பிரிவு கௌமாரம். அடுத்ததாக இருப்பது கானாபத்தியம். இந்த கானாபத்தியம் என்பது விநாயகரை ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது. அது கேது கிரகத்தை ஆதாரமாக கொண்டது. முதல் சைவத்திற்கு சூரியன், சாக்தத்திற்கு 2 கிரகங்கள் வந்துவிட்டது. சந்திரன், சுக்கிரன், 3 கிரகங்கள் போய்விட்டது. அடுத்ததாக வந்தது வைணவம், அதற்கு புதன், 4 கிரகங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது வந்திருப்பது கௌமாரம். கௌமாரத்திற்கு செவ்வாய் ஆதிக்கம், சுப்பிரமணியர் ஆக 5 கிரகங்கள் ஆகிவிட்டது. இப்போது 6வது கிரகமான கேது வருகிறது.
காணாபத்தியத்திற்கு. அந்த காணாபத்தியம் என்ன சொல்கிறது? நீ அனைத்தையும் முழு முதற் கடவுளான விநாயகனை வைத்து அந்த பரம்பொருளை அடையலாம் என்றால், விநாயகம் என்றால் அது ஒரு ஞான உருவம். விநாயகர் என்பது ஒரு உருவக் கடவுள் அல்ல. அவர் ஒன்றுமில்லாதவர் என்று தத்துவத்தை குறிப்பிடுவதுதான் விநாயகர். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.